கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து புதிய சேனல்ல இந்த டெய்லி டிவோஷன்ஸ் வரப்போகுது. அதற்கான இன்ஃபர்மேஷன் ரைட் ஹேண்ட் சைடு ஐ பட்டன்ல இருக்குது. இல்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க அதுக்கு மூவ் பண்ணிக்கங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான காலை தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனம். ஜான் சாப்டர் 4 verse 8. அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். நான் நேற்றைக்கு சொன்னது போல இந்த 2 வசனங்களும் மாறி இருக்கும். 7வது வசனம் ஆங்கில வேதாகம் வாசிக்கிறவங்க வந்தீங்கன்னா இது ஆங்கில வேதாகமத்தில் 7வது வசனம், தமிழில் 8வது வசனம். இங்கே இந்த சமாரிய ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்ள வருகிறாள். அது இந்த யாக்கோபனுடைய கிணறு ஊருக்கு வெளியே இருந்ததுனால ஊருக்கு வெளியே இருக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ள வருகிறார். நம்ம 6வது வசனத்தில் பார்த்தது போல மத்தியானம் 12 மணிக்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ள வருகிறார். இந்த 12 மணிக்கு தண்ணீர் எடுக்க வருகிறனாலே என்ன அர்த்தம்? வேற யாரையும் பார்க்க தேவையில்லை, நான் யாரு கூடயும் தொடர்பு கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா நீங்களும் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன நினைக்கிறீங்க? நான் யாரு கூடயும் யாரோட கண்ணிலையும் படக்கூடாது அப்படின்னு சொல்லி. நம்ம வேத வசனத்தில் பார்க்குறோம், நிறைய இடங்களில் இந்த ஊருக்கு வெளியே தண்ணி கொடுக்கக்கூடிய தண்ணி எடுக்கக்கூடிய காரியத்தை ஆதியாகமம் 24வது அதிகாரத்தில் பார்க்குறோம். 11வது வசனத்தில் ஈசாக்கு ரெபேக்காளை காணுகிறது அந்த துறவுல அவன் தண்ணீர் கொடுக்க வரக்கூடிய ரெபேக்காவை பார்க்க வரும்போது அங்கே தண்ணீர் துறவுல தான் பார்க்குறான். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா மீதியோனுடைய குமாரத்தி ஆகிய மோசேக்கு பெண் பார்க்க அங்கே தான் பார்க்குறாரு. இந்த துறவுல தான் தண்ணீர் எடுக்க வரும்போது தான் அவங்க பெண் பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறதையும் பார்க்குறோம். ஆண்டவர் என்ன கேட்குறாரு? எனக்கு தண்ணீர் தான் கேட்குறாரு. முதல்ல என்னன்னா, இது ஒரு கான்ட்ராஸ்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதிர்மறையான காரியம் பார்த்தீங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள எதிர்மறையானது அந்த நாட்களில். 2வது ஒரு ராஜ பரம்பரைக்கும் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் உள்ள இது. அதே போல ஞானம் உள்ளவனும் ஞானமற்றம் இல்லாதவனும், அதே போல பரிசுத்தம் உள்ளதும் பரிசுத்தம் இல்லாது, அதே போல யூதன் அல்லாதவன், புறஜாதியான் என்று சொல்லக்கூடியதாக. ஆனால் 2 பேருக்கும் ஒரே தேவை என்ன? தண்ணீர். நீ யாரா இருந்தாலும் சரி, நீங்க அரசனா இருந்தாலும் சரி, ஆண்டியா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தேவை என்ன? தண்ணீர் தேவைதான். ஒருத்தர் எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ இவளே யாரு கண்ணிலையும் படக்கூடாதுன்னு சொல்லி தண்ணி எடுக்க மத்தியானம் வர்றா. ஆனா அங்க உட்காந்து இவர் பார்த்தாலே ஒரு போதகர் மாதிரி இருக்கக்கூடியவர், இவர் என்ன கேட்கிறாரு? அவகிட்ட தண்ணி கொடுன்னு கேட்கிறாரு. முதல்ல யூதர்கள் பேச மாட்டாங்க. 2வது இது ஒரு போதகராக இருக்கிறவர் பப்ளிக்ல இன்னொரு பெண்மணிகிட்ட பேசக்கூடாது. ஆனா ஆண்டவர் அங்க பேசுறாரு. இப்போ இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்க எப்படி உங்களுடைய வாழ்க்கையில கைப்பற்றி கொள்ள முடியும்? நீங்க யாரையுமே பார்க்கக்கூடாதுன்னு போய் ஓடி ஒளியணும்னு நினைக்கும் போது தான் ஒருத்தவங்க உங்களை கதவை தட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எப்பவுமே நீங்க யாருக்கிட்டையும் நான் பேச விரும்பல, யாருமே எனக்கு வேண்டாம், எனக்கு ஒருத்தருமே வேணான்னு சொல்லி நீங்க சர்ச்சில் போய் உட்கார்ற அன்னைக்கு தான் வேணுன்னே உங்ககிட்ட இது பண்ணுவாங்க. என்னன்னா, ஆண்டவர் அவங்க மூலம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொண்டு வர்றாருங்கிறத மறந்துட்டு நீங்க அவங்கள அவாய்ட் பண்ணக்கூடிய காரியங்களை நான் நிறைய நேரங்களில் பார்த்துருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. 2வது, ஆண்டவர் அந்த பெண்ணிட்ட தண்ணீர் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னன்னா, ஆண்டவர் ஒரு சுவிசேஷ ஊழியம் ஆரம்பிப்பதற்கு அவர் அதை ஒரு தொடர்பா எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணிட்ட கேட்கிறாரு, நீ எனக்கு தண்ணீர் கொடு அப்படின்னு சொல்லி, தாகத்துக்கு தான் சொல்லி. அப்ப என்னன்னா, நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம எதிர்பாராத நேரங்களில் தேவன் யாரையாவது அனுப்பி நம்ம கிட்ட பேச வைப்பாரு. நீங்களும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேர் நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்ல முடியும், நீங்க ஆண்டவரை தெரிந்து கொண்டதற்கு காரணம் யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட ஆண்டவரை பத்தி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சொன்னதுனாலதான். அப்ப உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் யாருகிட்ட போய் என்ன செய்ய சொல்றார், யாருகிட்ட என்ன பேச சொல்றார்?
தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை அனுப்பிச்சு விட்டு தனித்திருந்தார். காரணம் என்ன? இந்த சமாரிய ஸ்திரீகிட்ட பேசணும்னு சொல்லி. நீங்க ஆண்டவர்கிட்ட தனித்து இருக்கும்போது அவர் சொல்லுகிறதை கேட்டு அவர் சொல்வதை செய்கிறவர்களாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். அதான் சீஷனுக்கு அடையாளம் என்ன? சீஷன் என்பவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் தான் சீஷன். நேற்றைய நாளில் பார்த்தோம், நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், ஆண்டவரோட தனித்து நேரம் செலவு பண்ணணும்னு சொல்லி, அப்படி தனித்து நேரம் செலவு பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுகிறதை செய்கிறவர்களாய் நீங்கள் மாறி விடுவீர்கள். அப்போ முதல்ல நீங்க ஆண்டவரோட தனித்து நேரம் செலவு பண்ணணும். ரெண்டாவது, கேட்டவைகளுக்கு கீழ்ப்படுகிறவைகளாய் ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு அதை கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். எவ்வளவு தெரிஞ்சதுன்னு முக்கியம் இல்லைங்க, தெரிஞ்சவங்களுக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? இன்றைக்கு அநேகர் ஆழமான சத்தியங்களை கேட்கணும்னு தேடுறாங்க. ஆனா தெரிந்த சாதாரண மேலான சத்தியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மோடு நேரம் செலவு செய்து உம்முடைய காரியங்களை அறிந்து கொண்டவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, தெரிந்தவைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் வாழ வளர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இதவர்கள் ஒரு நல்ல சீஷர்களாய் உம்மை பின்பற்றி வாழ்கிறவர்களாய் இருக்க தேவ கிருபை உண்டாகட்டும் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம். ஆமேன்.